சர்ப்ரைஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது? அம்பாள் கிட்ட இருந்து அதுவும் சர்ப்ரைஸ் வந்தா எப்படி சூப்பரா இருக்கும். இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கிடைக்கும். உண்மைக்குமே சொல்றேன். நம்ம எதையாவது ஆசைப்பட்டுருப்போம். ஆனா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் லீவ் பண்ணியிருப்போம். நம்ம மறந்திருப்போம். ஆனா அந்த மாரி சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு நடக்கும். இந்த பூஜை பண்ணோம்னா. நம்ம மனசுல என்ன இருக்கிறதுன்றது அம்மாக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். இந்த வாரம் 5வது வாரம் காமாட்சி அம்மன் பூஜை. நெய்வேத்தியத்துக்கு மசாலா பால் தான் பண்ணியிருந்தேன். பாதாம், முந்திரி, ஏலக்காய், சீனி இதெல்லாம் பவுடர் பண்ணிட்டு நல்லா ஆல்ரெடி சூடு பண்ண பாலில் இந்த பவுடரும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கெட்டியாக காய்ச்சி இறக்குனா நெய்வேத்தியம் ரெடி. சிம்பிளான பிரசாதம். ஆனால் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலில் செஞ்ச எந்த ஒரு நெய்வேத்தியமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக 16 வீக்ஸ் 16 பிரசாதம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. சிம்பிளாக இந்த மாதிரி நிறைய பிரசாதம் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. டக்குன்னு பண்ணி டக்குன்னு சாமி கும்பிட்டு நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ற எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணணுங்க. அப்பதான் நம்ம எதெல்லாம் விட்டோமோ அது கூட நமக்கு சேர்ந்து அம்மா தருவாங்க. அண்ட் 5வது வாரன்றனால 5 அகல் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மன நிறைவா கும்பிட்டோம். இந்த 5வது வாரம் நெய்வேத்தியம் வச்சுட்டு காமாட்சி விருத்தம் படிச்சாச்சு. அப்புறம் நெய்வேத்தியம் பண்ணது எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு சர்ப்ரைஸா இந்த வாரத்துல ஒரு கிஃப்ட் கிடைச்சது எதிர்பார்க்காம. ஆமாங்க, இந்த பூஜையோட ஸ்பெஷலே அதான். நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.